ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன் பிடிச்சிட்டா. அதுதான் சைட் டிஷ் எனக்குலாம். சைட் டிஷ் அதான். நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன். ஏவாழமான பாட்டு இருக்கும். அந்த பாட்டை வச்சுக்கிட்டு அவ உதரெல்லாம் கடிச்சுக்கிட்டு ஊ ஈ அப்படின்னு சொல்றாள். என்னடா அது, நல்லா தானே இருக்காரு, காலையில நல்லா தான் இருக்காரு, மாப்பிள்ளை எல்லாம் பேசுறாரு, நைட்டான அவங்க குடிச்சிட்டு. ஆனா எந்த வச்சுக்க மாட்டேன் நான் அவர் ஒரு பெரிய குடிக்கூடா இருந்தேன். நான் செஞ்சிருவேன். நீளம் போடுச்சு நான் மட்டும் ஒரு ஆட்டம் ஆடிட்டு செருப்பு எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர் அவர் தயவுசெய்து இந்த 2 செருப்பாருங்க, அது 8ஆம் நம்பர் எறிங்க, என் காலுக்கு தான் சைஸு. அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன். அரவணை செருப்பால் அடிப்பண்ணாங்க. ஒரு செருப்பு அடிக்க 2 செருப்பு தூக்கி போடுங்க, என் சைஸு 8, அதே நக்கல் சார். உண்மையிலே வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டான்னா அந்த நக்கல் வராது சார். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிறக்கா நீ உங்கள் ரூம்குள்ளே வச்சுங்க. இப்போ ரூம்குள்ளே நீங்கள் தண்ணி அடிப்பீங்க, அவர் சுறாரில் தண்ணி அடிக்க முடியும், சபை தண்ணி அடிக்க முடியுமா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு? அப்போ சபைங்கும் போது அங்கே நீங்கள் நம்ம இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறோம்ல. நம்ம வந்து இயக்குனராக இன்றைக்கி ஒரு பாலா சார் இருக்கட்டும், மிஸ்கினாக இருக்கட்டும், வெற்றிமாறனாக இருக்கட்டும், இப்போ உள்ள காலகட்டம் சொல்கிறேன். இப்போ இவங்கெல்லாம் ஒரு மக்களோட மரியாதை பெற்றவர்கள். இன்றைக்கி மிஸ்கினா ஒரு நல்ல இயக்குனர், ஒரு திறமையான இயக்குனருங்கிற ஒரு பேர் வாங்கியிருக்கிறார். சும்மா அது ஒரு கமர்ஷியல் கூத்துரிச்சா படம் பண்ணுற ஆளுகள் இல்லை இவங்களாம். அப்போ நீங்களாம் ஒரு சபையில் இருக்கும்போது எங்களை போகிற இயக்குனருக்கும் சரி, உங்களை பார்த்துக்கிறவங்களுக்கும் சரி, அது ஒரு நீங்களாம் ஒரு முன்னோடியாக இருக்கணும். அது அப்போ நீங்கள் பேசுகிற பேச்சு ஒரு நாகரிகம், பண்பாடு. மேடையில் பேசுகிறோம், சபையில் பேசுகிறோம், சபைங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இது வரணும். இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பாரஞ்சித் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வெற்றிமாறன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால நீங்கள் இங்கே போட பேசிட்டீங்க, பார்க்குறவனுக்கு தெரியாது சார். பார்க்குறவனுக்கு வந்து என்ன இவ்வளவு ஒருமையில் பேசுகிறாரு, போட பேசுகிறாரு, அப்புறம் கெட்ட வார்த்தைகள் வருது அப்படிங்கும்போது பார்க்குறவங்க மோசிப்பாங்க, தவிர ரசிக்க மாட்டாங்க. அங்கே இருக்க ஸ்டேஜில் இருக்கிற 4 பேர் கைதிட்டுவாங்க சார். அந்த நீ இந்த ஒரு வீடியோன்னா சபையில் பேசும்போது அங்கே இருக்கும் கைதிட்டுவாங்க. ஆனால் அதை வீடியோவை நாங்கள் பார்க்குறோம்ல யூடியூப்பில், ஆனால் அப்படி பார்க்க மாட்டோம், கைதிட்டு பார்க்க மாட்டோம். அப்புறம் எங்களுக்கு மோசடிப்போம். அது பார்க்குற மக்களுக்கு வலிக்கும். 4 பேர் கைதிட்டுறதுக்கெல்லாம் பேசிட்டு போயிடக்கூடாது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிறக்கா நீ உங்கள் ரூம்குள்ளே வச்சுங்க. இப்போ ரூம்குள்ளே இங்கே தண்ணி அடிப்பீங்க, அவர் சுறாரில் தண்ணி அடிக்க முடியும், சபை தண்ணி அடிக்க முடியுமா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு? அப்போ சபைங்கும்போது அங்கே நீங்கள் நம்ம இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறோம்ல. அதுவும் சபை அப்படிங்கும்போது சபை நாகரிகம் இருக்கணும். மன்னிப்பு கேட்டலாம். மன்னிப்பு கேட்டால் கூட அதில் ஒரு இக்கு வச்சே கேட்குறாரு. அரவணை செருப்பால் அடிப்பண்ணாங்க, ஒரு செருப்பு அடிக்க 2 செருப்பு தூக்கி போடுங்க, என் சைஸு 8, அதே நக்கல் சார். உண்மையிலே வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டான்னா அந்த நக்கல் வராது சார். செருப்பு எரியுன்னு சொன்னியே, 2 செருப்பு எரி, 8ஆம் நம்பர் எரினா அதுக்குள்ள நக்கல் இருக்கும்போது அதை நீ உணராம தான் மன்னிப்பு கேட்டிருக்கிய. அந்த மன்னிப்பு தேவையில்லைங்கிறேன். மன்னிப்பு தேவையில்லை. ஏன்னா அவர் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டார், அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஆனால் மன்னிப்புக்குள்ளே வந்து வருத்தம் இல்லை, கேள்வி கிண்டுன்னு தான் இருக்குது. மிஸ்கின் சார் நீங்களாம் எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி அவர். நாங்களாம் அவரை பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் டயட் ஆனவங்க. நீங்கள் அடுத்த தலைமுறைலாம் இருக்குது. அதோட மக்கள் வந்து இன்றைக்கி மிஸ்கினாக ஒரு சிறந்த இயக்குனர்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ அதுக்கான மேடை வேணும். இதுக்கப்புறம் அந்த வாடவளம் குறைச்சுங்க. அப்படியா இப்போ இசைஞானியை வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க சார். ஆனால் இசைஞானியை அவர் மாதிரி பேசிட்டாரு. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா நீங்களும் ஒரு நாளாக ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, அவரோட கேரக்டர் என்னன்னு தெரியும். இன்றைக்கி கூட சமுத்திரக்கணி சார்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா அவரோட கேரக்டரே அதுதான் அப்படின்னு சொன்னார். அது எப்படி பார்க்குறீங்க? என்ன சார் கேரக்டர் சார்? அவங்க கேரக்டருக்கு பொது வழியில் நடக்க முடியாது சார். பொதுவில் நடக்க முடியாது. பொது தளம், பொது இடம், ஒரு சபை, ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கும்போது அங்கே அவங்க கேரக்டருக்காக நடந்துக்க முடியாது. அங்கே மாற்றிக்கணும். அதுதான் ஒரு மனிதோட கட்டுப்பாடு, அதுதான் சுய ஒழுக்கம். நான் இப்படித்தான். அப்போ என் கேரக்டர் ஒன்று இருக்குது. இப்போ அவர் இளையராஜா மேலே மரியாதை வச்சுருக்காரு சார். அவர் விஷயம் ஞானி இளையராஜா, அந்த உரிமையில் அவன் சொல்கிறாங்க. எனக்கும் மிஸ்கின் மர்ம மரியாதை இருக்குது சார். நானும் மிஸ்கினை வியந்து பார்க்குறேன், பெரிய சாதனையாளர். நானும் அந்த உரிமையில் அவர் அவன் பேசட்டுமா? இப்போ உங்களுக்கு இளையராஜா மேலே ஒரு பாசம் உரிமையில் நீங்கள் அவன்னு சொன்னால், எனக்கு நல்ல இயக்குனர் மிஸ்கின், சிறந்த ஒரு படைப்பாளி அப்படிங்கிற ஒரு பாசத்துலேயும் உரிமையிலையும் நான் என்னென்னு பேசலாமா மிஸ்கினை? நீங்கள் தாங்கிங்களா? நீங்கள் அதே சபையில் வச்சு நான் பேசுவா? உட்கார சொல்லுங்கள், நான் பேசுகிறேன், இதோட மோசமாக பேசுகிறேன், தாங்குவார் அவர்?
அப்போ இது இளையராஜா வந்து இது பொருட்படுத்த மாட்டார். இதெல்லாம் அவர் மேட்டரே இல்லை. இதெல்லாம் கடந்து போயிட்டார். அவரு சார் அவர் பார்க்காத பாராட்டு இல்லை, அவர் வாங்காத விருது இல்லை, அவர் அடையாத புகழ் உச்சம் இல்லை, விமர்சனம் இல்லை, எல்லாத்தையும் கடந்த ஒரு ஞானி தான் இன்றைக்கி இளையராஜா. இந்த விஷயம் இப்போ வீடியோ பார்க்கும்போது அவருக்கு பெருசாக தெரியாது, பாதிக்காது. ஆனால் இளையராஜா நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன இளையராஜாவே அவங்கிறம்போது யார் மேலே மரியாதை போகும்? இளையராஜா மேலே மரியாதை போகும்? இல்லை மிஸ்கின் மட்டும். அதுதான் நீங்கள் நினைக்கிறிய இளையராஜா மேலே இந்த மரியாதை போகாது. அவரை அவன்னா மிஸ்கின் மேலே உள்ள மரியாதை தான் போகும். அதனால் நம்ம அவர் நல்லதுக்கே சொல்கிறோம், இனிமேல் தவிர்த்துங்க. மிஸ்கின் செய்தது அப்போ வந்து மேடையில் மன்னிப்பு கேட்டது வந்து சரியான மன்னிப்பு கிடையாது. இல்லை இல்லை, சரியான மன்னிப்பு இருந்தால் எல்லாத்துலேயும் கிண்டல் இருந்துச்சு, எல்லாத்துலேயுமே ஒரு 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 நக்கல் இருந்துச்சு. அது இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம நம்பியிருப்போம். செருப்பு இல்லை சார், மிஸ்கின் எதாவது மாற்றிக்கிட்டா இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அவர் ஒன்றும் இல்லை சார். அவர் நிறைய மேடை பேச்சு பார்த்துருக்கேன். அவர் ஜாலியாக கேஷுவலாக பேசுவார். அந்த மேடைக்குன்னு பேசுகிற பேச்செலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்காது. கேஷுவலாக பேசுவார். நீங்கள் கேஷுவலாக பேசுங்க, யதார்த்தமாக பேசுங்க, உங்கள் பேச்சில் ஒரு யதார்த்தம் இருக்கும், அதெல்லாம் நாங்கள் ரசிக்கிறோம், விரும்புகிறோம். ஆனால் ஆபாச வார்த்தைகள், நம்ம தமிழ் பேசுகிறோம், தமிழ் மொழின்னு பேசுகிறோம், சபையில் மைக்கில் போயிட்டு நீங்கள் கெட்ட வார்த்தை பேசும்போது அது இங்கே தமிழ் மொழியை கொச்சப்படுத்துறது. புரியுதுங்களா உங்களுக்கு? சபையை அசிங்கப்படுத்துறதில்ல, இதுக்காக தமிழை கற்றுக்கிட்டோமா? சபையில் வந்து அவர் சொல்கிறதே எனக்கு வாயில் வர கூச்சமாக இருக்குது, அந்த ஆபாச வார்த்தைகள். அப்போது ஒரு ஒரு நிகழ்ச்சியில் இதுக்கு நம்ம தமிழை கற்றுக்கிட்டோம். இது வந்து தமிழ் மொழிக்கு கிடைக்கிற அவமானம் இல்லையா? நம்ம தமிழ் தாயை கொச்சப்படுத்துறது இல்லையா? தமிழ் மொழியில் தமிழ் வார்த்தையில் ஆபாச வார்த்தையை பொது வழியில் பேசும்போது அது தமிழ் தாயை நம்ம அவமானப்படுத்த மாதிரி தான். அங்கே சபையில் உள்ள விடுங்க, அது கொஞ்சம் அவர் மாற்றிக்கணும் தான்.